ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேணுகா ஸ்ட்ரேட். எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கும் பலாக்கொட்டையும் வச்சு பொரியல். இது நல்ல தொக்கா மசாலா மாதிரி இருக்கும். வெள்ளை சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் பூரி, சப்பாத்தி, தோசை, ப்ரெட் இதோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது, நோட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 30லேருந்து 40 பலாக்கொட்டை எடுத்துக்க சொல்லி போட்டிருக்கேன். உங்கள் கையில் குறைவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பலாப்பழத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது, அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இப்போ முதல்ல நான் பலாக்கொட்டையை ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 கப் தண்ணி விட்டு 6 விசில் வச்சுக்கிறேன். 6 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பலாக்கொட்டை நல்லா வெந்திருக்கு. அதே மாதிரி நான் உருளைக்கிழங்கையும் தோலை சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அதையும் ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். வெங்காய தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டை இரும்பு உரலில் நசுக்கி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் அதில் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் பச்சை மிளகா, கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து அதை வதக்கிக்குங்க. அதை வதங்கின உடனே நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் சேர்த்துக்கிறேன். அதோட மஞ்சள் தூள், அப்புறம் கல்லுப்பு அதையும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணுறேன். அப்புறம் இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்குங்க. இஞ்சி பூண்டு உடைய பச்சை வாசனையும் போகணும். இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளியை நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வெந்து நல்லா எல்லாம் மசிஞ்சு வெந்து வரணும். அதுக்கப்புறம் அதோட குழம்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா இதையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. மிளகாய்த்தூள் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா சேர்த்துக்குங்க. இப்போது ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு அந்த மசாலாவில் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. இப்போது அந்த வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, அப்புறம் பலாக்கொட்டை இதை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் திருப்பி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்தீங்கன்னா சுவையான பலாக்கொட்டை உருளைக்கிழங்கு மசாலா தயார். கொஞ்சம் கொத்தமல்லியை கொத்தமல்லி தலைகளை தூவிடுங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளை சாதத்துக்கு நல்லாயிருக்கும். கீ ரைஸ், சாம்பார், ரசம், தயிர் சாதம், லெமன் ரைஸ், புளி சாதம், பூரி, தோசை, சப்பாத்தி, ப்ரெட்டு இதோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.